காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உலகத்தின் முடிவும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் அதை ஒரு தொடர் போதனையாக வெளிப்படுத்தின விசேஷத்தை மையமாக கொண்டு நாம் கற்று வருகிறோம். நேற்றைய தினத்திலே தானியேல் புத்தகத்தில் 70 வாரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லி தியானித்து வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டியை எந்த தேதியிலே அடித்து புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதை நாம் நம்முடைய வேதாகமத்திலே யாத்திராகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரையிலும் படித்து பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். படிக்கிறேன். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் என்று வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை நிசான் மாதம் 14ஆம் தேதி புசிக்க கட்டளை பெற்றார்கள் என்று இந்த வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நிசான் மாதம் 14ஆம் தேதி என்று சரித்திர குறிப்புகள் தெளிவாக கூறுகிறது. வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி அவை சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஸ்கா என்றால் விடுதலை பெறுவதை குறிக்கிறது. கடவுள் அவர்களை பஸ்காவை அனுசரிக்க சொன்னபோது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். இப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்கா ஆட்டை பலி செலுத்தினது வரப்போகிற ஒரு சம்பவத்திற்கு முன்னோடியாக இருந்தது. பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டதன் அர்த்தமே நமக்கு விடுதலை பெற்று கொடுக்கும்படிக்கு நமக்கு பதிலாக நம் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து மரிப்பதையே குறித்தது. தானியேலின் 70வது வாரம் ஒரு இடைப்பட்ட காலத்திற்கு பிற்பாடு தொடங்கும் 70வது வாரத்தை குறித்து தானியேல் 9வது அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகிறது. இந்த 70வது வாரம் என்பது ஒரு வாரம், அதாவது ஒரு ஷாபுவா ஆகும். அப்படி என்றால் அது 1 பெருக்கல் 7, அதாவது 7 வருட காலத்தை குறிக்கிறது. இந்த 7 வருட காலம் அந்தி கிறிஸ்துவின் காலமாக இருக்கும். வேதம் இக்காலத்தை உபத்திரவ காலம் என்று குறிப்பிடுகிறது. இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்
தன்னுடைய பிள்ளைகளை, அதாவது சபையை இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுவார். சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே யூதர்களுக்கான தீர்க்க தரிசன கடிகாரம் திரும்பவும் ஓட ஆரம்பிக்க இந்த 70வது வாரம் ஆரம்பிக்கும். அதாவது 7 வருட உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். தானியேல் 9வது அதிகாரம் வசனம் 27 இந்த 70வது வாரத்தையே குறிக்கிறது. அருமையானவர்களை, நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். 70வது வாரம் இன்னும் தொடங்கவில்லை. தொடங்கும் போது அது யூதர்களுக்கான காலம். 70வது வாரம் தொடங்குவதற்கு முன் நடப்பது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடந்து முடிந்ததாக பலர் கணிக்கிறார்கள், பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடந்து முடிந்தது என்றால் நீங்களும் நானும் இங்கே நாம் இருக்க மாட்டோம். சபையாகிய நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இது ஒரு நற்செய்தி. இந்த 70வது வாரத்தின் தொடக்கத்திலே அந்தி கிறிஸ்து யூதர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி எருசலேம் தேவாலயத்தை கட்ட உதவி செய்வான். பலி செலுத்துதலும் காணிக்கையும் ஆரம்பிக்கப்படும். இதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், தானியேல் 9வது அதிகாரம் வசனம் 27 அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் என்று குறிப்பிட்டப்பட்டிருப்பதனாலேயே, மேலும் அந்த 7 வருடங்களில் முதல் 3.5 வருடங்களில் தேவாலயம் கட்டப்பட்டு பலியும் காணிக்கையும் ஆரம்பிக்கப்படும் என்று நிதானிக்கலாம். இந்த யூதர்களுக்கான 70வது வாரம் ஆரம்பிக்கும் முன்னும் முடியும் போதும் 2 விசேஷித்த சம்பவங்கள் நடைபெறும். 70வது வாரம் தொடங்கும் முன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை இவ்வுலகத்திலிருந்து பரலோகத்திற்கு கொண்டு போகும்படி வருவார். இது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. சபை உபத்திரவ காலத்திற்கு தப்புவிக்கப்படும். உலகம் உபத்திரவ காலத்திற்கு உள்ளாய் போகும். சபையாகிய நீங்களும் நானும் நிச்சயமாகவே உபத்திரவ காலத்திற்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். 70வது வாரம் என்பது 7 வருடங்கள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை இருக்கும். 7 வருட உபத்திரவ காலத்தின் முடிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு கூட உலக மக்கள் அனைவரும் காணும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் உலகை நியாயம் தீர்க்க வருவார். இது அவருடைய பகிரங்க வருகையாகும். அடுத்ததாக இந்த உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையும் பற்றி கற்று வருகின்ற நாம் இந்த பாகம் 2 ஒரு புதிய தலைப்பை கற்றுக்கொள்ளலாம். அது என்ன என்றால், இஸ்ரவேல் தேசமும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும். உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் தேசம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வேதத்தின் அடிப்படையிலே கடவுளும் ஆபிரகாமும், அதாவது இஸ்ரவேல் தேசம் யூத ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார் என்பதாக ஆதியாகமம் 12:1 வாசிக்கலாம். அதே அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர்கள் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். கானான் தேசம்தான் இப்போது இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. 7ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆண்டவரும் ஈசாக்கும். அடுத்து ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறதை ஆதியாகமம் 26:3 பார்க்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவரும் யாக்கோபும். அடுத்து ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபுக்கு கர்த்தர் கூறினதை பார்க்கலாம். தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து கீழ்த்திசையாரின் தேசத்திற்கு ஓடிப்போகிற வழியில் யாக்கோபிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறதை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரையில் இப்படியாக வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து
இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு போகிற இடத்திலிருந்து திரும்பவும் அவனை வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் திட்டவட்டமாக கூறுவதை இங்கே பார்க்கலாம். இந்த யாக்கோபின் 12 புத்திரர் தான் இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 3 முறை தங்கள் தேசமாகிய கானான் தேசத்தை விட்டு இடம்பெயர்ந்தார்கள். 3 முறை திரும்பவும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி இருக்கிறார்கள். இஸ்ரவேலரின் பெயர்ச்சியும் திரும்புதலும் அதன் நோக்கமும். முதலாவதாக முதல் பெயர்ச்சி எப்பொழுது நடந்தது என்றால் கிமு 1876 கானான் தேசத்தில் இருந்த கொடிய பஞ்சத்து நிமித்தம் யாக்கோபும் அவருடைய புத்திரரும் எகிப்திற்கு சென்றார்கள். யாக்கோபின் இளைய புத்திரராகிய யோசேப்பு அப்பொழுது எகிப்தின் அதிகாரத்தில் பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில இருந்தபடினாலே அவன் தன்னுடைய தகப்பனையும் சகோதரர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் எகிப்தில் பராமரித்தான். எகிப்துக்கு சென்ற யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யாத்திராகமம் 1 அதிகாரம் வசனம் 5 படிக்கலாம். இஸ்ரவேலரின் பெயர்ச்சியும் திரும்புதலும் அதன் நோக்கத்தையும் பற்றி தொடர்ந்து நாம் வரக்கூடிய நாட்களிலே கற்றுக்கொள்ளலாம். சமர்ப்பித்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமை மகிழ்ச்சியான ஒரு புதிய நாளை ஆசீர்வாதமாக எங்கள் கரங்களில் தந்திருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தை எங்களுடைய கரங்களை தந்து இதனுடைய எல்லா நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து வருகிற ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பிள்ளைகளையும் கரங்களை தந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறார்களோ இதை பிறருக்கு ஆண்டவரே பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற யாத்ராகமத்தின் வசனத்தை போல இவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த செய்தியை ஆண்டவரே உலகத்திற்கு பிரசித்தப்படுத்துகிறார்கள். அவருடைய உம்முடைய நாமம் அவர்கள் மூலமாக மகிமையாக விளங்க செய்கிறே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது கஷ்டத்தோடு தேவைகளோடு ஆண்டவரே இப்பொழுது வந்து இருப்பார்களானால் நீ அவருடைய தேவையை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், நிச்சயமாகவே பதில் தருகிற தேவன். பதில் தந்து விட்டபடியால் அன்றி சுகமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நன்மையும் கிருபையும் வழிந்தோடுகிற வாழ்க்கையை மட்டுமே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். சகலத்தை நம்முடைய திருக்கரங்களை தருகிறோம். நீர் மகிமைப்படும். எல்லா துதிகான மகிமை மக்கே மீட்பர் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.